நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் கூட வந்தி. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் கூட வந்தி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இயேசு உங்களை வைக்கப் போகிறார். ஒருவேளை உலக பிரகாரமாக இங்கே பணி செய்கிற இடத்திலோ வேலை செய்கிற இடத்திலோ வெட்கப்பட்டிருக்கலாம், தோல்விகளை கண்டிருக்கலாம். ஆனால் அதே இடத்திலே இயேசு உங்களை உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப் போகிறார். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. അനവരതമും സ്തോത്രം
ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதமுதற் பொருளாய் நீதமுதற் பொருளாய் நின்றருள் சருவேசன். நீதமுதற் பொருளாய் நின்றருள் சருவேசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர. நீடு வாரி திருசூலும் வேதனை மூடு பாவையருள் ஓடவே அருள் செய். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். எங்கனும் நிறைந்த நாத பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணிப்பார. துங்க மாமரை பிரபோதர் கடைசி நாடு சோதனை செயலி நீர. பங்கிலான் தாபமில்லா பங்கிலான் தாபமில்லான் பகரடி முடிவில்லான். பங்கிலான் தாபமில்லான் பகரடி முடிவில்லான். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்த மீறி என்னும். பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்த மீறி என்னும். பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பிரை கதையால பிரவாகன். காதலத்தில் சிரசிப்பு மீட்பு பரிபாலனைத்தையும் பண்பலெடுத்தியரும். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதியின் செங்கோல் கை கொண்டு நடத்தினாலாம் நீ நிலத்தில் அமர்ந்து. தீதரோ நரகில் கள்ளுண்டு மடிவோம் என்று தேவ தீர உள்ளம் உணர்ந்து. பாதக கோயில் தந்து பாதகர் கோயில் தந்து பாலன் இயேசுவை கொண்டு. பாதகர் கோயில் தந்து பாலன் இயேசுவை கொண்டு. பரன் எங்கள் மீசைதையை வைத்தனர் இது நன்று. பரன் எங்கள் மீசைதையை வைத்தனர் இது நன்று. பகல்
గమప సవమగ సగమప ని స సగ సని పని సని సని పమప ని పని పమగ సవమగ స సాగ సగ సని పని సని సని పమప ని పని పమగ సవమగ స స స పాప ప గ గ ని 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 పాప ప స స స సగ సని స స స పాప ప గ గ గ ని ని పాప ప స స స సగ సని స సగ సని సని పని పమప మగమ పని స గమ పని స గమ పని స ஆதி பிதா குமாரன் ஆதி பிதா குமாரன் ஆவித்ரீகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் த்ரீகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் ஆதி பிதா குமாரன் ஆவித்ரீகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் த்ரீகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய் சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய் ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே உத்தமர் இயேசுவின் அஸ்திவாரம் உத்தமர் இயேசுவின் அஸ்திவாரம் பத்திரமாக தாங்கிடுவா பத்திரமாக தாங்கிடுவா கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுமே ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்டோம் ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்டோம் அவரை மூலைக்கல்லாகிடுவார் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய் கைவேலையில்லா வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடுவோமே நித்தியத்திற்கா கட்டிடுவோமே நித்தியத்திற்கா கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய் சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல சுத்தியல் வைத்து ஆடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய் பாடாத ராகங்கள் பாடும் மீளாத
இன்பங்கள் ஆடும். பாடாத ராகங்கள் பாடும், மீளாத இன்பங்கள் ஆடும். கேளாத கீதங்கள் கேட்கும். மேய்ப்பன் வருகை கூறும், மேய்ப்பன் வருகை கூறும். எந்த மீட்பர் வருகின்றார், எந்த மீட்பர் வருகின்றார், எந்த மீட்பர் வருகின்றார். உதிர்ந்திடும் மழலை மழலையின் சோலை தெய்வம் தந்து அழைகளோ. அன்பு மொழி பேசி அருள் மொழி கூறும் இறைவனின் அழகன்றோ. உதிர்ந்திடும் மழலை மழலையின் சோலை தெய்வம் தந்து அழைகளோ. அன்பு மொழி பேசி அருள் மொழி கூறும் இறைவனின் அழகன்றோ. ஏங்குதன் நெஞ்சமே தாங்கிடும் தஞ்சமே. பாடாத ராகங்கள் பாடும், மீளாத இன்பங்கள் ஆடும். கேளாத கீதங்கள் கேட்கும். மேய்ப்பன் வருகை கூறும், மேய்ப்பன் வருகை கூறும். இந்த மீட்பர் வருகின்றார், இந்த மீட்பர் வருகின்றார், இந்த மீட்பர் வருகின்றார். எனக்காய் வந்த இன்பத்தின் நிழலே இழைப்பை ஆற்றிடுதே. தாகத்தை தீர்க்கும் பேரின்ப ஊற்றை தாகத்தை தீர்த்திடுதே. எனக்காய் வந்த இன்பத்தின் நிழலே இழைப்பை ஆற்றிடுதே. தாகத்தை தீர்க்கும் பேரின்ப ஊற்றை தாகத்தை தீர்த்திடுதே. கண்களை காணவே கண்களும் ஏங்குதே. பாடாத ராகங்கள் பாடும், மீளாத இன்பங்கள் ஆடும். கேளாத கீதங்கள் கேட்கும். மேய்ப்பன் வருகை கூறும், மேய்ப்பன் வருகை கூறும். இந்த மீட்பர் வருகின்றார், இந்த மீட்பர் வருகின்றார், இந்த மீட்பர் வருகின்றார். இந்த அறுவடை பண்டிகையின் காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொருவரையும் இந்த பண்டிகை நாட்களை சிறப்பாக அனுசரிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். தொடர்ந்து இந்த பண்டிகையின் வாயிலாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த நாளிலே விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள், நம்முடைய உழைப்பின் பலன்கள், இவைகளை உன்னதமான தெய்வத்தினுடைய பாதத்திலே நாம் முன்வைத்து அவருக்கு நன்றி பலி செலுத்துவதற்கான காலங்கள். ஆகவே தான் இந்த பண்டிகை நாட்களை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த பண்டிகை நாட்களின் நினைவுறுவதற்கு ஆதாரமாக திருமறையிலிருந்து 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 7ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல தர்ம காரியத்திலேயும் பெருக வேண்டும் என்று பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார்.
அப்படியானால் நாம் இந்த காலங்களிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நமக்கு அருளிய ஈவுகளிலிருந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் அவருக்கு செலுத்தவும் ஏழை எளியவர்களுக்கு பகிரவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையிலே மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் என்பதை திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள். அது நல்லது. அதே சமயத்தில் தர்ம காரியங்களிலேயும் பெருக வேண்டும் என்பதை பவுல் கொரிந்து சபையாருக்கு சுட்டி காண்பியிருக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் பெருக வேண்டும். பெருக்கத்தின் காலங்களை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் இருந்த வண்ணமாகவே இருக்காதபடிக்கு தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களிலே மேன்மையை கொடுத்திருக்கிறார். சரீரத்தில் உள்ள வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். பணிகளிலே தொழிலிலே ஆண்டவர் முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நம்மை பெருக செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போது நமக்கு இதை பெருக செய்த அந்த ஆண்டவருக்கு நாம் எப்படி அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக கொரிந்து சபையினுடைய சூழல்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் உபத்திரவத்தின் காலம், கஷ்டத்தின் காலம், ஒரு சுகமான வாழ்க்கை அல்லது ஃப்ளரிஷான வாழ்க்கை என்று சொல்வதற்கில்லாமல் மிக கடினமான ஒரு காலத்திலேயும் அவர்கள் இந்த பண்டிகை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். ஆகவே தான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது தீத்துவின் மூலமாக அவர் அறிந்து கொண்ட காரியங்களை அவர் சொல்லுகிறார். தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று நாங்கள் அவனை கேட்டுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலேயும் நீங்கள் பெருக வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பகிர்கிறவர்களாக இருக்க வேண்டும். பலவீனர்களை தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை பகிர்ந்து நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக உபத்திரவத்திலே உதாரத்துவமாக இருக்க வேண்டும். உபத்திரவ காலங்களிலேயும் உதாரத்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் அந்த கொரிந்து சபையார் அவர்கள் மக்கெதோனியா சபையை குறித்து அவர் சொல்லும்போது, மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் கஷ்டத்தின் நடுவில் இருந்தார்கள். அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே அதில் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருக்கிறவைகள் போதுமென்று இருக்க கடவோம் என்றும் திருமறை நமக்கு சொல்லுகிறது. நாம் உலகத்தை பார்த்து வாழ்வதற்காக அல்ல, உன்னதரை பார்த்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு உதவி பரத்திலிருந்து வருகிறது. அவருடைய உதவி ஒத்தாசை நமக்கு நேரடியாக வருகிறது. தேவ ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். கூடவே இருந்து நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துவதற்காக அருளப்பட்டவர் நம்மை விட்டு விலகவில்லை, எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கும்படியாக அருளப்பட்டவர் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆகினாலே உபத்திரவத்தின் மத்தியிலேயும் அவர்கள் பெருகி இருக்கிறது போல நாமும் உதாரத்துவமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும், தர்ம காரியங்களிலே பெருக வேண்டும் என்பதை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே வற்புறுத்தி வழங்குதல். 3வது வசனம் சொல்லுகிறது, கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க
தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். திராணி திராணிக்கு மெஞ்சி, தகுதிக்கு மேலாக உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு இந்த ஜனங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருந்தார்கள். எனக்கு எல்லாவற்றிலையும் போதுமென்று இருக்க கடவோம் என்று நாம் இருந்து விடாதபடி, நம்மை போல ஸ்லாக்கியத்தை இழந்திருக்கிறவர்களுக்கு நம்மில் இருக்கிறவர்களை பகிர்ந்து கொடுப்பது தான் உண்மையான குணநலங்கள் என்பதை அவர் நமக்கு இங்கே சுட்டி காண்பிக்கிறார். அப்படியானால் வலுக்கட்டாயமாக தேவையில் இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுத்து நம்மை போல அவர்களும் வாழ வேண்டும் என்கிற நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதிலே நீங்கள் பெருகி இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னது போல இது தர்ம காரியம், அதிலே நாம் பெருக வேண்டும். ஆகையினாலே நாம் வற்புறுத்தியும் மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு உதார குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது அதனதின் காலத்திலே அனைத்தையும் நேர்த்தியாக செய்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மிடத்தில் சொன்னதெல்லாம் அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று கேட்க சொன்னார். ஆனால் அவர் 6:33 மத்தியிலே சொன்னது போல இவைகளை விட கூடுதலாகவும் அவர் கொடுக்கிறார் என்பதையும் திருமறை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகினாலே அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது 5வது வசனத்திலே, நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். முதலாவது தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், அதற்கு பிறகு தேவையில் உள்ளவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, தேவையில் இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக. அப்படியானால் என்னிடத்தில் மிஞ்சி இருக்கும் என்று சொன்னால் நான் அதை கொடுக்கும்போது கர்த்தர் இன்னும் அதிகமாக நமக்கு கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் செய்வார். ஆகினாலே கொடுப்பது என்பது நாம் சுயநலத்தோடு தனக்கு வைத்து கொண்டு மீதத்தை கொடுப்பதல்ல, தனக்குரியவைகளையும் கொடுப்பது என்பதுதான் திருமறை எங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகினாலே அது தேவனுடைய சித்தத்தின்படி கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் தேவனுடைய சித்தம் என்ன? தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராதிருப்பது எப்படி? அப்படித்தான் பவுல் சொல்லுகிறார். ஆகினாலே ஆண்டவராய் இயேசு கொடுக்கப்பட்டவர் என்பதை ஏசாயா தீர்க்கன் வரும் முன்பே முன்னுரைத்தார். அதே போல தான் ஆண்டவராய் இயேசு உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் கொடுத்தது போல நாம் கொடுக்க வேண்டும். இங்கே பவுல் சொல்வது என்ன? கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் பகிர வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் அதை பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் சுவிசேஷத்தை மட்டும் சொல்லுவதல்ல, அந்த மக்களுடைய அனுதின மாம்சீக தேவைகளுக்கும் நான் எவ்வளவு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் சுட்டி காண்பிக்கிறார். ஆகினாலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலங்களிலே உதாரத்துவ குணத்தோடு கூட நாம் அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். நான்காவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்பதையும் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல. ஆண்டவரோடு கூட இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். விசுவாசம், போதிப்பு, அறிவு, எல்லாவித ஜாக்கிரதை, எல்லார் மேலுள்ள அன்பு, மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் பெருகி இருக்கிறோம். இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நாம் பெருகி இருக்க வேண்டும் என்று விரும்பிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்து அந்த மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். அது நிமித்தமாக கிடைக்கப்பட்ட இந்த அற்புதமான உறவு, அந்த உறவு தான் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை பெருகச் செய்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய். அந்த அற்புதமான பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளை எடுக்கிறார். அப்படி நீங்கள் பெருகி இருக்கிறது போல தர்ம காரியத்திலேயும் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். கொடுக்கிறதிலேயும் நாம் பெருக வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக
ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக வாழுகிற இக்காலங்களிலே இயேசு தன்னையே கொடுத்தார், தனக்குரியதை கொடுத்தார். தனக்கென்று எதையுமே அவர் வைக்கவில்லை. காரணம், தீர்க்கன் அப்படித்தான் சொன்னார், அவர் நமக்காக கொடுக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, இயேசு என்ற பெயரை விட்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஜனங்களின் பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர். அவர் தன்னையே கொடுத்தார். ஆகவே தான் தன்னையே கொடுத்த அவர், பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசுவையே கொடுத்தார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு எப்படி தராமல் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். என்னிடத்திலே கொடுக்க ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நாம் 3 வேளை உணவு அருந்துகிறோம். ஒருவேளை 2 வேளை தான் எனக்கு உணவு இருந்தாலும் அதில் ஒரு பிடியாவது பசியோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எடுக்க அன்று எண்ணெய் குறையவில்லை, மாவும் குறையவில்லை என்பதை பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அது விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாச வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவர் இந்த அருமையான காலங்களிலே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இந்த ஆலயத்திலே அங்கமாக இருப்பது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால் மட்டுமல்ல, அவருடைய அனுகிரகத்தினாலே அனுதினமும் வாழ்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோமே. அது எதற்காக என்று சொன்னால், என்னோடு வாழ்கிறவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்காகவும் தன் சொந்த குமாரனை பூலோகத்திலே அனுப்பி எல்லாருடைய பாவங்களுக்காக மரிக்க செய்தார். அவர் மரித்து போனவராக அல்ல, உயிரோடு எழுப்பப்பட்டவராக, இன்றும் உயிர் வாழுகிறவராக பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுகிறார் என்ற உண்மையை நீங்களும் நானும் பகிர வேண்டும் என்று திருமறை கற்றுக் கொடுக்கிறது. இந்த அருமையான காலங்களிலே பொருளையும் பொன்னையும் பகிர்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை பகிர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பகிர வேண்டும். நான் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய நன்மைகளை பகிர வேண்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதம் இல்லாத பெற இயலாதவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சென்று சேர நான் பகிரவராக இருக்க வேண்டும். ஒருவேளை பகிர்ந்து கொள்ளும் போது நம்மிடத்திலே குறைவுகள் வரலாம். ஆனால் உன் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொன்ன தெய்வம் நம்ம கூட இருக்கிறபடினாலே அவர் இதை நிறைவாக செய்வார். எப்படி செய்வார்? 5 அப்பமும் 2 மீன்களும் மாத்திரமே இருந்தது, அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது அந்த சிறுவனிடத்தில் இருந்ததை இயேசுவினுடைய கரத்திலே கொடுத்தார்கள். அவர் அதை ஆசீர்வதித்தார். அதை ஆசீர்வதித்தின் விளைவாக பெருக்கம் உண்டாயிற்று. அப்படியானால் நாம் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றாலும், நமக்குரியதை அவருடைய கரத்திலே கொடுத்து அநேகருக்கு அது பயனுள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்றாலும், நாம் அவருடைய கரத்திலே பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது நாம் பகிர்கிறவர்களாக மட்டுமல்ல, அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்வின் பசியை தீர்க்கிறவர்களாகவும் இருப்போம், வாழ வைக்கிறவர்களாகவும் இருப்போம். அதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இந்த பூலோகத்தினுடைய உழைப்பின் பலன் அனைத்தும் நமக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு சென்று சேர வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். ஆகையினாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் வந்தாலும் உதாரத்துவமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் வற்புறுத்தி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவங்க வாங்கவே மாட்டாங்க. சிலருக்கு எதுவும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவனுடைய வாழ வேண்டும் என்கிற அந்த தரிசனத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 4வதாக, எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன? நாம் தினம் ஜெபம் பண்ணுறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்வது போல பூலோகத்திலேயும் செய்யப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அனைவருமே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர் என்றவரிடத்திலே கேட்டு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததையும் திருமறையிலே வாசிக்கிறோம். ஆகினாலே கொடுப்பதிலேயும் பகிர்வதிலேயும் மற்றவர்களை வாழ வைப்பதிலேயும் தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே தான் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி கொடுங்கள். நிறைவாக கர்த்தருடைய ஊழியத்திற்கும் கர்த்தரை பின்பற்றுகிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் நீங்களும் நானும் கரம் நீட்டி உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழுகிற பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
ஊதாரித்தனமாக தன் வாழ்க்கையை சீர்குலைத்து கொண்டிருக்கிறவர்களை நாம் சிறைபிடித்து அல்லது நம்மிடத்தில் அழைத்து வந்து அவர்களுக்கு நல்ல உடைகளை கொடுத்து அவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த அன்பை நீங்களும் நானும் வெளிப்படுத்தும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தோத்திர பலிகளை நாம் ஆண்டவருக்கு சபையிலே மட்டுமல்ல வெளியிலே இருக்கிறவர்களுக்கும் அவருடைய நாம மகிமைக்காக செய்யும்போது தேவன் அற்புதமாக நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அவருடைய நாமம் மகிமைப்படுவது மட்டுமல்ல, இல்லாத எளிய தகுதியே இல்லாத அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார். அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் வழங்குவார். அனுதின வாழ்க்கையை அவர்களுக்கு அள்ளி கொடுத்து உங்களைப் போல என்னைப் போல ஒரு உயர்வை கொடுப்பார். அந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகினாலே தர்ம காரியத்திலே பெருக உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். உங்களுடைய உபத்திரவத்திலே நீங்கள் உதாரத்துவமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்களுக்கு வற்புறுத்தி வழங்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி அவர் விரும்புகிறாரோ அதன்படி கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகினாலே அவருடைய ஊழியத்திற்கும் அவரால் செய்யப்பட்ட ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் உதாரத்துவமாய் கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த அருமையான அறுவடை பண்டிகையின் காலங்களிலே எங்களுக்கென்று நீ தந்த நன்மைகளை உம்முடைய பிரகாரங்களிலே படைத்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அதுபோல இல்லாதவர்களையும் ஆண்டவரே தகுதியற்றவர்களையும் பாக்கியமற்றவர்களையும் நாங்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வல்லவரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரே என் வேலன், நித்தமும் அடைக்கலம். யுத்தத்தில் வல்லவர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தரே என் வேலன், நித்தமும் அடைக்கலம். போக்கிலும் வரத்திலும் வரத்திலும்
மக சனி சகமபா பசனி பானி நிசனி சனி சனி பம கம பனி சக சனி சக சனி சக சனி சக ச பனி பம கம சா ச பாப சா சனி நிசானி நிசா ஆ மக ச சா 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 சனி ப பா பா கம ப கம நீ 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 பனி ச பனி சா 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 மாக சனி சானி பம பா மாக சா மக சனி சனி பம ப மக சா மக சனி சனி பம கம பனி சா கம பனி சா கம பனி சா ஞான கண்மலையே கிறிஸ்தேசையனே ஞான கண்மலையே கிறிஸ்தேசையனே இயேசுவின் சிந்தையை அணிந்து நீ நடந்திடு பரமனின் ராஜ்யம் விருந்திட செயல்படு இயேசுவின் சிந்தையை அணிந்து நீ நடந்திடு பரமனின் ராஜ்யம் விருந்திட செயல்படு சிலுவையின் அன்பை சிலுவையின் அன்பை அணிந்து நீ வீடை தேடு திருவையின் அன்பை எங்கும் வீடை தேடு விடுதலை வாழ்வை பிறனிலும் வளர்த்திடு விடுதலை வாழ்வை பிறனிலும் வளர்த்திடு பாம பாம கமகசனி சாச சமாம கமபசனி நிசமாக சனி பாமக சனி சகம் பப மம மக சனி சகம ஞான கண்மலையே கிறிஸ்தேசையனே ஞான கண்மலையே கிறிஸ்தேசையனே ஞான கண்மலையே கிறிஸ்தேசையனே சேனையின் கர்த்தராய் உயிர் தந்த மேய்ப்பராய் சேனையின் கர்த்தராய் உயிர் தந்த மேய்ப்பராய் கூட வருகிறார் அருகில் நிற்கிறார் முன்னே போகிறார் பின்னே வருகிறார் கூட வருகிறார் அருகில் நிற்கிறார் முன்னே போகிறார் பின்னே வருகிறார் ஞான கண்மலையே கிறிஸ்தேசையனே ஞான கண்மலையே கிறிஸ்தேசையனே தையர தையர தைய தையர தையர தைய தையர தையர தைய தையா தையர தையர தைய தையர தையர தைய தையர தையர தைய தையா அன்னையம் பொன்னன்ன மோட்சம் போகும் முன்ன தடவுண்டு பண்ணு விஷயம் உலகத்தில் உண்டன்ன அக்கா என் செல்லக்கா அவரமாதான் கேளக்கா சாத்தானின் இடரல் தாண்டி மோச்சந்தா மோகனக்கா அன்னையம் பொன்னன்ன மோட்சம் போகும் முன்ன தடவுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்ன Ding
அக்கா என் செல்லக்கா கவனமாதான் கேளக்கா சாத்தானின் இடரல் தாண்டி மோட்சந்தா போகடக்கா கண்ணோடு கண்ணும் வச்சு பல பாவம் செஞ்சோன்னா அந்த கண்ணு மோட்சம் போகாது. கண்ணோடு கண்ணும் வச்சு பல பாவம் செஞ்சோன்னா அந்த கண்ணு மோட்சம் போகாது. பிடிங்கி போடு தையா, பிடிங்கி போடு தையா, 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 போடு ஒத்த கண்ணனா நீ மோட்சம் போகலாம், மோட்சம் போகலாம். ஏசப்பாவோட நீ நித்தியம் வாழலாம், நித்தியம் வாழலாம். ஒத்த கண்ணனா நீ மோட்சம் போகலாம், மோட்சம் போகலாம். ஏசப்பாவோட நீ நித்தியம் வாழலாம், நித்தியம் வாழலாம். நரகம் வேண்டாம், நரகம் வேண்டாம், தையா, நரகம் வேண்டாம், நரகம் வேண்டாம். அன்னையும் பொன்னன்ன மோட்சம் போகும் முன்ன தட உண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்ன. அக்கா என் செல்லக்கா கவனமாதான் கேளக்கா சாத்தானின் இடரல் தாண்டி மோட்சந்தா போகடக்கா கையோட காலும் சேர்த்து பல பாவம் செஞ்சோன்னா அந்த தேக மோட்சம் போகாது. அத தரிச்சு போடு, தரிச்சு போடு, தயிர் தையா, போடு, தயிர் தையா. கையோட காலும் சேர்த்து பல பாவம் செஞ்சோன்னா அந்த தேக மோட்சம் போகாது. அத தரிச்சு போடு, தரிச்சு போடு, தயிர் தையா, போடு, தயிர் தையா, போடு. உடனாகவே நீ மோட்சம் போகலாம், மோட்சம் போகலாம். ஏசப்பாவோட நீ நித்தியம் வாழலாம், நித்தியம் வாழலாம். உடனாகவே நீ மோட்சம் போகலாம், மோட்சம் போகலாம். ஏசப்பாவோட நீ நித்தியம் வாழலாம், நித்தியம் வாழலாம். அந்த நரகம் வேண்டாம், அந்த நரகம் வேண்டாம், தையா, அன்னையும் பொன்னன்ன மோட்சம் போகும் முன்ன தட உண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்ன. அக்கா என் செல்லக்கா கவனமாதான் கேளக்கா சாத்தானின் இடரல் தாண்டி மோட்சந்தா போகடக்கா அன்னையும் பொன்னன்ன மோட்சம் போகும் முன்ன தட உண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்ன. அக்கா என் செல்லக்கா கவனமாதான் கேளக்கா சாத்தானின் இடரல் தாண்டி மோட்சந்தா போகடக்கா
அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர் என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர் என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் பெரியவர் அற்புதரே உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் பெரியவர் அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர் அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய எங்கள் இயேசு அற்புதர் அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர் அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய எங்கள் இயேசு அற்புதர் அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர்
அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். வரையுள்ள இதயங்கள் விடுதலை காணவே இயேசென்னும் தீபம் ஏற்றுவோம். இளைஞரை எழுந்து செல்வோம் செல்லுவோம் சேனை வீரராய் வெல்லுவோம். தேவ அருளால் செல்லுவோம் சேனை வீரராய் வெல்லுவோம். தேவ அருளால் ஓசன்னா 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 ஓசன்னா. ஜனங்களெல்லாம் அறியாமை இருட்டினில் வாழ்கிறார். இயேசுவின் விடுதலை கூறுவோம் பாரெங்கு புகுந்து செல்வோம். சுடராய் வாழ்ந்திடுவோம் சபையை பெருக்கிடுவோம். சுடராய் வாழ்ந்திடுவோம் சபையை பெருக்கிடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. என் பெயரை சொல்லி அழைத்த உன்னத தேவன் நீரன்றோ. உன்னோட கூட வருவேன் என்றீர் ஆவியால் நிறைத்திடுவீர். வரங்கள் உவந்தளிப்பீர் கனியால் அலங்கரிப்பீர். வரங்கள் உவந்தளிப்பீர் கனியால் அலங்கரிப்பீர். ஓசன்னா 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 ஓசன்னா. இமய முதல் குமரி வரையுள்ள இதயங்கள் விடுதலை காணவே இயேசென்னும் தீபம் ஏற்றுவோம். இளைஞரை எழுந்து செல்வோம் செல்லுவோம் சேனை வீரராய் வெல்லுவோம். தேவ அருளால் செல்லுவோம் சேனை வீரராய் வெல்லுவோம். தேவ அருளால் ஓசன்னா 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 ஓசன்னா. நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் இந்த உலகை ஆளும் மேய்ப்பன் இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பன்
யான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இந்த யான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல